ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்சிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாகவே சுரக்காய் வச்சு கூட்டு குழம்பு தான் செய்வேங்க. இன்றைக்கி நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக சுரக்காய் வடை செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு சுரக்காவை வாஷ் பண்ணி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இப்போது ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் துருவி வச்ச சுரக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுரக்காயிலே தண்ணி நல்லாவே இருக்கும். நான் ஃபில்டர் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடுங்க. இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ இது 5 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஊறினதும் இந்த மாதிரி ஷேப்பு பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் இந்த வடையை பொரிச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. எல்லா வடையும் பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுடுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் கூட. டீ செய்கிற நேரத்தில் இது செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியானது கூட. யாராச்சும் கெஸ்ட் வந்தால் சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும். சுரக்காய் நீர்ச்சத்து உள்ளது. இது உடம்புல இருக்கிற கெட்ட நீரை வெளியேறும். வெஜிடபிள் யாரும் சாப்பிடாதவங்க பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். உங்கள் குட்டீஸ்க்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.